இப்போது இந்த இஸ்லாமிய உறுதிமொழி சம்பந்தமாக நாங்கள் அவர்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தியதன் பின்னால் இஸ்லாத்துக்குரிய பையத் என்ற ஒன்று இருக்கின்றது என்று அவர்கள் உடன்படுகின்றார்கள் தானே. ஆனால் அப்படியும் ஒன்று இருக்கின்றது, அதே நேரம் பையத் செய்தும் இஸ்லாத்திற்குள் வரலாம், கலிமா சொல்லியும் இஸ்லாத்திற்குள் வரலாம் என்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார்கள். இது ஒரு கௌரவ பிரச்சனையாகத்தான் நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் பையத் செய்து இஸ்லாத்திற்குள் வருவது, கலிமா சொல்லித்தான் அதனுடைய அமைப்பு முறை, அவருடைய விளக்கம் தெளிவாக வரும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இப்போது என்ன சொல்கின்றார்கள், கலிமா சொல்லியும் வரலாம், பையத் செய்தும் வரலாம், இரண்டு அமைப்பிலும் இஸ்லாத்திற்குள் வரலாம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த சர்ச்சையை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எப்படி அணுகுகின்றது என்பதை நாம் இந்த இடத்திலே நன்றாக விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சிலர் சொல்லுகின்றார்கள் கலிமா சொன்னால் இஸ்லாம் வந்து விடுகின்றது, அதே போன்று பையத் செய்தால் தான் இஸ்லாம் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த பையத்தையும் இந்த கலிமாவையும் இணைத்து ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எப்படி இந்த சர்ச்சையை விளங்குகின்றது என்பதை இந்த இடத்திலே நாம் பார்ப்போம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை 5 தூண்கள் மீது அது கட்டப்பட்டிருக்கின்றது. ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ் முதலாவது, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த 5 வணக்கங்களுக்கும் ஒவ்வொரு வடிவங்கள் இருக்கின்றன. 5க்கும் 5 விதமான வடிவங்கள் இருக்கின்றன. தொழுகைக்கு ஒரு வடிவம் இருக்கின்றது, ஜகாத்துக்கு ஒரு வடிவம் இருக்கின்றது, ஹஜ்ஜுக்கு ஒரு வடிவம் இருக்கின்றது, நோன்பை எப்படி நோக்க வேண்டும் என்கின்ற வடிவம் இருக்கின்றது. அப்படி என்றால் கலிமாவிற்கு ஒரு வடிவம் இல்லாமல் இருக்குமா? அன்பான சகோதரர்களே, வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதோடு அதை யாரும் எப்படியும் எந்த இடத்திலும் சொல்லிவிட்டு செல்லலாம் என்ற ஒரு விளக்கம் இருக்குமா இஸ்லாத்திலே? கொஞ்சமாக சிந்திக்க கூடாதா? அப்படி என்றால் இந்த பையத் இருக்கின்றது, இதுதான் கலிமாவுடைய வடிவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வடிவம் எப்படி நடந்திருக்கின்றது நபிகளாருடைய காலத்திலே? ஆண்களாக இருந்தால் அந்த ஷஹாதத்தை மொழிந்து இன்னும் சில இஸ்லாத்துடைய அடிப்படைகளை உறுதிமொழியாக அளித்து கரம் பிடித்து அந்த உறுதிமொழியை அளிப்பார்கள். இதுதான் இஸ்லாத்திற்கான அந்த நுழைவாயினுடைய மிக முழுமையான ஒரு வடிவம். அந்த கலிமாவை மொழிவதனுடைய சரியான வடிவம் அப்படித்தான். அந்த இமாமிடத்திலே அல்லது இமாமால் அனுப்பப்படக்கூடிய பிரதிநிதிகளிடத்திலே, கிளை அமீர்மார்களிடத்திலே, பிரச்சாரங்களுக்கு பொறுப்பாக அனுப்பப்படக்கூடிய அந்த தலைவர்களிடத்திலே அந்த உறுதிமொழியை கொடுத்து கரம் பிடித்து இன்னும் சில அடிப்படை உறுதிமொழிகளை நாங்கள் வழங்குவது இருக்கின்றது. இதுதான் பைஅத்துடைய முழுமையான வடிவம். இப்படித்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே இஸ்லாத்திற்கான உடன்படிக்கையை வாங்கி இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நபித்தோழர்கள் கூட அந்த கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றதை நாங்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்குள் வந்தோம் என்று சொல்லவில்லை. எப்படி சொல்லுகின்றார்கள் தெரியுமா? நாங்கள் பையத் செய்துதான் இஸ்லாத்திற்குள் வந்தோம் என்று சொல்லுகின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே லிமாத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம், தமிழ் மொழிபெயர்ப்பு 1576, அது நீண்ட சம்பவம். வந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்ற போது சொல்லுகிறார்கள், ஹாத்தியதக உபாயே காலல் இஸ்லாம், நபியே உங்களுடைய கையை தாருங்கள், இஸ்லாத்திற்காக நான் உறுதிமொழி அளிக்கப் போகின்றேன் என்று கையை நீட்டினார்கள். அவர்கள் எப்படி பையத் செய்தார்கள் என்பது முஸ்னத் அஹ்மதிலே மிக தெளிவாக வருகின்றது. அவர்கள் சொன்னார்கள், வ இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஃபஅஸ்லம, கையை நீட்டுங்கள், நான் பையத் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஷஹாதா கலிமாவை மொழிந்தார்கள், மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். இதை எப்படி அறிவிக்கின்றார்கள், எப்படி சொல்லுகின்றார்கள்? நான் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்குள் வந்தேன் என்று சஹாபாக்கள் அறிமுகப்படுத்தவில்லை, நான் பையத்து செய்துதான் இஸ்லாத்திற்குள் வந்தேன் என்று சொல்கின்றார். புகாரியில் வரக்கூடிய அடுத்த ஆதாரம், ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாயாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரிடத்திலே நான் பையத் செய்தேன், அலா ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த ஷஹாதா கலிமாவுக்காக வேண்டியும் தொழுகை நிலைநாட்டுவேன் என்றும் ஜகாத்து கொடுப்பேன் என்றும் செவிமடுத்து கட்டுப்படுவேன் என்றும் நான் பையத்து செய்தேன் என்று சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி 2157 இலக்கத்திலே வரும். இந்த இடத்திலே கலிமாவை மொழிந்து அந்த உடன்படிக்கையை அளித்ததை ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்லுகின்றார்கள்? பாயாத்து ரசூலுல்லாஹ், நான் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றேன் என்று சொல்லவில்லை, அல்லாஹ்வின் தூரத்திலே பையத்து செய்தேன். அதே போன்று அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம் முஸ்லிம் அஹ்மதிலே சொன்ன அந்த சம்பவத்தின் இறுதி பகுதி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்றது. அவர் சொல்லுகின்றார், நாங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களிலேயே சிறந்தது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், தன்னுடைய இஸ்லாம் என்று சொல்லுகின்றார். அதுதான், அந்த சாட்சியம் தான் சிறந்தது என்று சொல்லிவிட்டு அவர் எப்படி நபிகளாரிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றேன் என்று சொல்லுகின்ற சம்பவத்தை சொல்லுகின்ற போது, ஃபகுல்து உப்சுத் யதக ஃபலிஉபாயிஅக, நபியே கையை நீட்டுங்கள், நான் உங்களிடத்திலே பையத் செய்ய போகின்றேன் என்று சொன்னார்கள். நபிகளார் கையை நீட்டியதும் அவர் தன்னுடைய கையை மடக்கிக் கொண்டார். அந்த நேரத்தில் தான் அவர் நிபந்தனையிட்டார். அந்த நேரத்தில் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு தெரியாதா இஸ்லாம் பாவங்களை போக்கிவிடும் என்று சொல்லி, தெரியாதா என்று கேட்டார். எனவே இந்த இடத்திலே ஷஹாதாவை மொழிந்து அந்த நபிகளாரிடத்திலே சாட்சியம் அளித்ததை நபித்தோழர்கள் எப்படி எங்களுக்கு சமர்ப்பிக்கின்றார்கள்?
அந்த ஷஹாதாவை மொழிந்த அந்த பயத்துடைய வடிவத்தை அவர்கள் அந்த இடத்திலே நடைமுறைப்படுத்தி எப்படி எங்களுக்கு சொல்லுகின்றார்கள்? உங்களுடைய கையை நீட்டுங்கள், நான் பையத் செய்ய போகிறேன் என்று சொன்னேன். அதே போல இன்னொருவர் சொல்லுகின்றார், கையை தாருங்கள், பையத் செய்ய போகிறேன். இன்னொருவர் சொல்லுகின்றார், நான் இன்னென்ன நிபந்தனைகளுக்காக வேண்டித்தான் நான் பையத் செய்தேன். எனவே ஒரு தலைமைத்துவத்தில் போய் கலிமாவை மொழிந்த அந்த சாட்சியத்தை சொல்லுவது இருக்கின்றதே, அதற்குத்தான் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே பையத் என்று சொல்லப்படும். அந்த பையத்துடைய வடிவம் தான் கையை பிடித்து செய்யப்பட வேண்டும். அதுதான் பொதுவான விதி. விதிவிலக்கின் போது கை தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. பெண்களிடத்திலே கையை பிடிக்காமல் தான் நபிகளார் அந்த உடன்படிக்கையை எடுத்திருக்கின்றார்கள். பொதுவாக பையத் செய்வது என்று சொன்னால் அவர்கள் கையை பிடித்துத்தான் அந்த உறுதிமொழிகளை எல்லாம் அளிப்பார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்த ஆதாரம், ஃபத்ஹ் மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் எடுத்தார்கள். யுபாயிஉன் நாஸ யௌமல் ஃபத்ஹ், இது முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகின்றது. ஹாக்கிம், தபரானி, முஸன்னஃப் அப்துர் ரஸாக் போன்ற கிரந்தத்திலும் பதிவு செய்யப்படுகின்றது. இந்த கர்னி மஸ்கலா அவ் மஸ்ஃபலா, கர்ன் மஸ்கலா அல்லது மஸ்ஃபலா என்ற இடத்திலே பையத் எடுத்தார்கள். ஃபராயித், நான் கண்டேன். அன் முஹம்மது இப்னு அல் அஸ்வத் இப்னு கலஃப் தன்னுடைய தந்தையை தொட்டு அறிவிக்கின்றார். ஜாஅஹு ஸிகார் வல் குப்பார், சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாம் வந்து யுபாயிஉனஹு அலல் இஸ்லாம், மக்காவுடைய வெற்றியின் போது நபிகளாரிடத்திலே பையத் செய்தார்கள். அலல் இஸ்லாமி வஷ்ஷஹாதா, இஸ்லாத்துக்காக வேண்டியும் ஷஹாதத்துக்காக வேண்டியும், ஷஹாதத்திற்காக வேண்டியும் இஸ்லாத்திற்காக வேண்டியும். இஸ்லாத்தினுடைய பையத்தை செய்கின்ற போது அங்கே ஷஹாதத் மொழியப்படும். அதுதான் பையத்துடைய முதன்மை நிபந்தனை, ஏகத்துவ அந்த வார்த்தை. அதற்காக வேண்டியும் நாங்கள் உறுதிமொழி அளித்தோம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் ஷஹாதா சொல்லித்தான் அந்த இஸ்லாத்திற்குள் வர வேண்டும். அப்படி ஷஹாதா கலிமாவை மொழிவதைத்தான் இஸ்லாத்திற்கான பையத் என்பதையும் இந்த செய்தி எங்களுக்கு மிக தெளிவாக காட்டுகின்றது. ஆகவே ஷஹாதத்திற்கு பையத் செய்தார்கள் என்பதன் மூலம் கலிமா சொல்வதும் பையத்து தான் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ளலாம். கலிமா சொல்லி அந்த உறுதிமொழியை அளிப்பது இருக்கின்றது, அது பையத் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே மிக தெளிவாக விளங்கிக் கொள்கின்றோம். ஆகவே கலிமா ஷஹாதாவை மொழிந்து நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றதை நாங்கள் பையத் செய்தோம் என்றுதான் கூறுகின்றார்களே ஒழிய இஸ்லாத்திற்காக நாங்கள் கலிமா சொன்னோம் என்று யாரும் சொல்லவில்லை. பையத் செய்தோம் என்றுதான் மிக தெளிவாக அவர்கள் அந்த வார்த்தையை பாவிக்கின்றார்கள். இப்போது இந்த ஆதாரங்களை எல்லாம் நாம் சுருக்கமாக பார்க்கின்ற போது கலிமா ஷஹாதா இருக்கிறது, அதுதான் பையத், அதுதான் அந்த பையத்துடைய வடிவம். அல்லது அந்த பையத்திற்குள் தான் அந்த மிக பிரதான நிபந்தனை ஆகிய கலிமாவும் இருக்கின்றது என்பதை நபிகளாருடைய இந்த பையத் எடுத்த நிகழ்வு மூலமாகவும் நபித்தோழர்கள் அதனை எங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த செய்திகள் மூலமாகவும் இந்த விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.